இந்த பகுதிகளில் தான் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட உடல்களை வந்து ரெஸ்க்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ரெக்கவரி பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஒரு பகுதி தான் இது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீற்றம் ரொம்ப ஹெவியாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏகப்பட்ட பைக்குகளை வந்து அப்படியே நசுங்கி இருக்கிறத காட்சிகளை பார்த்தீங்க. இப்போ நடந்து வரக்கூடிய இந்த பகுதி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே சேரும் சகதியுமாக பெரிய பெரிய பாறைகளாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தானே நினைக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல ஏகப்பட்ட குடும்பங்களும் ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ்லாம் இருந்திருக்கு. இதை பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக நதி வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஏற்பட்ட இந்த மண் சரிவில் பெருசாக அந்த நதி விரிவடைஞ்சு இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பாறைகளை வந்து விழுந்து இந்த இடத்துல மக்களுடைய நடமாட்டமே இல்லாத மாதிரி ஆகிருக்கு. இங்கே ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருந்தது. ஒரு 2-3 ரெசார்ட்ஸ் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. நிறைய வீடுகள் வந்து தடமை இல்லாத மாதிரி ஆகிட்டுருக்கு. அவ்வளோ மண் சரிவு ஏற்பட்டதால் அப்படி ஒரு சீற்றம் உருவாயிருக்கு. இந்த வீடை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் பார்ப்போம் வாங்க. அதில் அந்த வீடை பாருங்கள். அந்த வீடை ஒட்டி இதெல்லாம் எங்கேருந்து யார் வீட்டில் இருக்கக்கூடிய காருன்னு தெரில, அதெல்லாம் அடித்து அப்படியே இங்கே வந்து விழுந்திருக்கு. பல வீடுகளே அப்படியே பெரிய பெரிய பாறைகள் அந்த வீடு மேலே விழுந்ததால் வீடே நசுங்கி அப்படியே சின்ன பின்னமாக போயிருக்கு. அப்படி ஒரு பகுதியை தான் நம்ம நின்று பார்க்குறோம். இப்போ மனுஷங்களுடைய சத்தத்தை தாண்டி சில இன்செக்ட்ஸுடைய சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பறவைகள், சில பூச்சிகள், தவளைகள், இந்த சத்தம்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா மரமும் அடிச்சுக்கிட்டு வந்ததால் அதுங்க தங்குறதுக்கான பகுதிகள் இல்லாமல் போயிருக்கு. ஸோ அதனால் நிறைய பூச்சிகளும் வண்டுகளும் நிறைய தவளைகளும் கத்துற சவுண்டு என்னை சுற்றி எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்குது. தண்ணி எவ்வளோ தூரம் வேகமாக வந்திருக்குன்றதை காட்டக்கூடிய வகையில் அந்த வீட்டுடைய மேல்குறை பாருங்கள். ஸோ அப்படி ஒரு சீற்றமாக அவ்வளோ பெரிய மண் சரிவு ஏற்பட்டதால் அது வரைக்கும் வந்து உடச்சிக்கிட்டு போனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வீடு ஃபுல்லாக சேறு சகதியாக உள்ளே போய் எவ்வளோ தூரம் அந்த மண் சரிவு உள்ளே அஃபெக்ட் பண்ணியிருக்குன்றதை இங்கேருந்து எங்களால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வாழ்ந்த மக்களை நிறைய பேர் ரெஸ்க்யூ பண்ணி அவங்கள வந்து முகாமில் தங்க வச்சுருக்காங்களாம். ஆனால் அவங்களுடைய உடைமைகள், அவங்க ஆசையாக வாங்கின பொருட்கள் எல்லாருமே இந்த மண் சரிவில் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. அந்த தாக்கம் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது தெரியுது. ஆர்மி ஆஃபீஸர், கோஸ்ட் கார்ட்ஸ் எல்லாரும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு மேனுவலாகவும் எந்திரங்கள் கொண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணி அந்த கழிவுகளும் மரத்தையும் ஓரம் கட்டியிருக்காங்க. இது பண்ணாமல் இருக்கும்போது ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அப்படி தான் அதிகாரிகள் சொன்னாங்க. முக்கியமாக உள்ள ஜேசிபி வரத்துக்கு வழியே இல்லை. ஜேசிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி பார்த்து அந்த ஜேசிபிக்கு அமைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரத்துக்கே அது ஒரு பெரிய வேலையாக இருந்திருக்கு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எவ்வளோ பெரிய பாறைகள்ன்றது உங்களுக்கு தெரியும்.